ஆனா இங்க வந்து ஒரு நாள் இரவு தங்கினாலே மனக்குழப்பம் மனப்பிதற்றல் எல்லாம் போயிடும். ஏன்னா பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் இதுதான். அது மட்டும் இல்லாம உலகத்திலே 18 சித்தர்களுக்கு தனி பெரும் முதல் கோவில் இதுதாங்க. தமிழகத்திலேயே அல்லது உலகத்திலேயே, வேற எங்கேயும் இல்ல, தமிழகத்திலேயே 18 சித்தர்களுக்கு முதல் கோயில்னா உலகத்துல வேற எங்க? சிங்கப்பூர்ல இருக்க போகுதா, மலேசியால இருக்க போகுதா? இதை பார்த்து ஒருவர் அங்க போய் வச்சாதான் உண்டு. இப்ப இதை பார்த்துட்டு தான் எல்லா பக்கமுமே 18 சித்தர்களுக்கு கோவில்களை ஆங்காங்கே எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. இவர்கள் என்ன சொல்றாங்க? அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் சமநிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வசிக்கிற வீட்டிலையும் சமநிலையில வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன பிரச்சனை வந்தாலும் பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் இருந்தால் வந்த பிரச்சனை ஓடிடும். சித்தர்களை அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் வழிபட்டால் அவர்களுடைய அதீத ஆற்றல் நமக்கு வந்து சேரும். நாம ஒரு வேலையை அமாவாசை அன்னைக்கு செஞ்சோம்னா நமக்கு உயிராற்றல் அதிகமா விரயமாகும். அதிலும் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு வேலை செய்யறவங்க பாருங்க, ஏதாவது காயம் ஆயிடுச்சுன்னா ஆறாது. கூர்மையான ஆயுதங்களை கொண்டு வேலை செய்யறவங்க அமாவாசை அன்னைக்கு லீவ் விட்டுருவாங்க. கட்டிட தொழிலாளர்களுமே கடப்பாறை எல்லாம் வச்சு வேலை செய்யறவங்க இன்னைக்கு செய்ய மாட்டாங்க. பௌர்ணமி அமாவாசையில போய் கடல்ல போய் குளிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. கடல் சீற்றம் அதிகமாகும். சில இடங்களில் கடல் உள்வாங்கும். சிலருக்கு அமாவாசை பௌர்ணமி என்று சங்குழி போட்டு கட்டி வைக்கணும். தன்னை போல பேசுவான், தன்னை போல சிரிப்பான். அமாவாசை பௌர்ணமினா அதிகமாயிடும். இதையெல்லாம் முறியடிச்சுட்டு இவங்கிட்டு வந்தோம்னா எந்த குழப்பமும் இருக்காது. இவங்க அந்த தவம் செய்த அந்த வலிமையும் சித்தர்கள் ஜீவசமாதி இருக்கக்கூடிய அந்த மண்டலத்திலே உள்ள அந்த அலைவரிசையும் பிரபஞ்ச மகாசக்தியை ஈர்த்து நம்ம போய் கையெடுத்து கும்பிடுற போதும், இப்படி வேண்ட போதும், மனம் உருகிற போதும் அந்த ஆற்றல் நமக்கு உள்ள போகும். உயிர் ஆற்றல் நம்ம எவ்வளவு விரயமாகுதோ அதை விட அளப்பரிய ஆற்றலை இவங்க கிட்ட கிடைக்கும். ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம்,